من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ற மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நாம் எல்லாம் 7ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மனக்குழப்பத்திற்கு பொதுவாக சில மருத்துவத்தை, சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது. அதை நம்ம ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய ஏராளமான மனக்குழப்பங்களில் இருந்து விடுபட்டு விடலாம் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இடைஞ்சலாக இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப அவன் அதை மனசை மாற்றிக்கொண்டு சகித்துக் கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்தியாவில் நம்ம சொந்த நாட்டில் வாழும் பொழுது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்று சொன்னாலும் அதுக்காக வேண்டி போராட்டம் பண்ணுவோம், கோரிக்கையை வலியுறுத்தி பலவிதமான நடைமுறைகள், ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு இவைகள் எல்லாம் நடத்தி நம்முடைய உரிமைகளை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இதே நாம சவுதி அரேபியாவுக்கு சம்பாதிக்க போயிட்டோம்னு வைங்க, அங்க போய் இதை விட அதிகமான கொடுமை நமக்கு வந்தா கூட வாயை திறக்க மாட்டோம். இங்க இருக்கும் பொழுது எப்படி செய்யறோம்? ஒரு சின்ன ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னா கூட நமக்கு போராட்டம் பண்ணுகிறோம், கரண்ட் வரலன்னா போராட்டம் பண்ணுகிறோம், விலைவாசி ஏறி போச்சுன்னு சொன்னா அதை விமர்சிக்கிறோம், கூட்டம் கூட்டுகிறோம், பலவிதமான எதிர்ப்புகளை, அதிருப்தியை தெரிவிக்கிறோம். ஏன் அதை தெரிவிக்கிறதுக்கு இந்த நாட்டில் உங்களுக்கு உரிமை இருக்குது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்படி எல்லாம் போராட்டம் பண்றதுனால உங்களை அடக்கவோ ஒடுக்கவோ செய்ய மாட்டாங்க, சொல்ல போனா அந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க என்கிற மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிற காரணத்தினால் நம்ம மனசு என்ன செய்யுது, அதுக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறது. அதே மனசுதான் அங்க போய் 10 பேர் கூட முடியாது. சவுதியில போய் ஒரு 10 பேர் கூட முடியுமா? சவுதியிலேயோ வேற அரபு நாடுகளிலே நடக்கிற அனாச்சாரத்தை எல்லாம் நாங்கள் எதிர்க்க போறோம் பேரணி பண்ண முடியுமா? சம்பள உயர்வுக்கு கொடி பிடிக்க முடியுமா? யூனியன் அமைக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. இன்னும் சொல்ல போனா அரபுகள் தான் முதல் குடிமகன், நீங்க எல்லாம் 2ஆம் குடிமகன்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு கியூல நின்று முந்தி வந்தவர்கள் தான் முந்தி போகணும்ன்ற இஸ்லாமிய மரபை மீறி அரபின்னு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். நம்ம அடிமை மாதிரி நின்று வேண்டியது, நம்மளை கடைசியா தானே செய்வான், கவனிப்பான். அப்ப ஏர்போர்ட்டுக்குள்ள போனாலும் சரி, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, பேங்க்ல பணம் எடுக்க போனாலும் சரி, நம்மளை எல்லாம் 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறான். அப்ப நம்ம அதுக்காக வேண்டி யாராவது மன உளைச்சலாகி என்ன 2ஆம் தரமா நடத்துறானே, உரிமை இல்லாம நடத்துறானே அப்படின்னு குழம்பி போய் பைத்தியம் பிடிச்சி நம்ம அலைஞ்சோமா? அதே மாதிரி ஜாலியா சம்பாதிக்கணும், பணத்தை அனுப்புறான், வீட்டுல 4 நண்பர்களோட சேர்ந்து செய்யலாம். அதே மாதிரி தான் மனுஷன் இருந்துகிட்டு இருக்கிறான். இதை அவனை பாதிக்கல. ஆனால் நிறைய உண்மையில் இங்க இருக்கிறதுல ஒப்பிட்டு பார்த்தால் பாதிப்பு தான். ஆனா மனசு அதுக்கு தகுந்தவாறு நம்ம எங்க வாழுகிறோமோ அதை கணித்து அதுக்கு ஏற்றவாறு நம்ம மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா குழப்பம் வர மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? இதே விஷயம்தான் இதே நாட்டில் இருக்கும் பொழுது நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்கிறோம். இதே மனுஷன் வேறு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டினுடைய விஷயம் வேற, அப்படி நடக்கிறோம். சாதாரண மக்கள்கிட்ட நடக்கிற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கு முன்னாடி போனா பேசுவோமா? இங்கேயே பேச மாட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போனா இப்படி நிற்போம், ஐயா சொல்லுங்க ஐயா. வேற ஒரு இடத்துல என்ன சொல்ற அப்படிமோ. சாதாரண ஆட்கள்கிட்ட பேசுவோம், என்ன செய்வோம், அது ஒரு மாதிரியா நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுவோம். அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிட்டு போயிட்டா என்ன செய்வோம், அதுக்கு ஒரு டைப்பா பேசிக்கிறோம். நம்ம தான், ரெண்டு நம்ம தான். இப்ப நெஞ்ச நிமித்தினது நம்ம தான், அங்க போய் கூலை கும்பிடு போறது நம்ம தான். ஏன் அங்க ஏதாவது செஞ்சா இது சாப்பிடுவாங்க, போய் உலக போட்டுருவாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் வெளியே வர முடியாது, அப்புறம் 25 நாள் 30 நாள் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவர் உள்ள ஒருத்தனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இப்படித்தான் நடக்கணும்னு நம்ம நடக்கிறோம். இப்படி நடக்கிற காரணத்தினால நமக்கு இது என்னைக்காவது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினுச்சா? இது மாதிரி ஒவ்வொருவரும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, உள்ளது உள்ளபடி வழங்குறதுன்னு சொன்ன ஒரு மருத்துவம் அதான் இது. இப்ப நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க, இந்த உலகத்துல வாழும் போது உள்ளது உள்ளபடி இதை விளங்குறீங்கல்ல. எந்த ஒரு வீட்டுல ஒரு தாய் வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கிறா, அப்ப எப்படி நடக்குவா?
புருஷன் வீட்டுக்கு போனா எப்படி நடக்கும்? அப்படி மாட்டிக்கிறான். புருஷன் வீட்டுக்கு போன இங்க இருக்குமே என்ன செய்யறது, இங்க தூங்குறது, செத்துக்கு பண்றது, டிவி பாக்குறது எல்லாமே செய்வாங்க. இன்னொரு வீட்டுக்கு போன என்ன ஆயிரும், உடனே நம்ம மனசு என்ன செய்யுது, கரெக்ட் ஆகுது. அல்ல அப்படிதான் நம்ம படைச்சிருக்கிறோம். இடத்தை நம்ம எங்க இருக்கிறோங்கிற அப்படி அனலைஸ் பண்ணி மனசு தன்னால கரெக்ட் பண்ணி நம்மளை சரியாக்கிறது. இங்க அந்த விளையாட்டு நடக்காது, இங்க டிவி படி ரிமோட் கையில வச்சுக்க முடியாது, நினைச்ச நேரத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 15, 16, 18 வயசு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அப்படி பெரிய பெரிய மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லி கொடுத்தும் வராத ஒரு பாடம் இயற்கையா வந்துருக்கு பாருங்களேன். இயற்கையாவே வந்து என்ன செய்யறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாமியாமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, வெளிப்படையா உள்ளுக்குள்ள வெறுப்பு இருந்தா கூட நடிச்சுக்கிட்டு அது மாதிரியா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை சமாளிக்கிறாங்களா இல்லையா? அப்ப எல்லாருமே அப்படித்தான் செய்யறோம். வீட்டுக்குள்ள சேட்டை பண்ணக்கூடிய ஒரு பையன் காலேஜ்ல பள்ளிக்கூடத்தில் போய் பண்றானா, வீட்டுக்குள்ள சேட்டை பண்றான், அம்மா சொன்ன கேட்க மாட்டேங்கிறான், அப்பா சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்காட்டி நம்மள என்ன பண்ணுவாங்க, பாசம் வச்சிருக்காங்கல்ல, கொண்டு வருவாங்களா, வீட்டு விட்டு வெளியேற்ற போறாங்களா, சோறு விட மாட்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியறதுனால தாய் தந்தையை எடுத்துடுறான். வாத்தியார் இருப்பானா, அங்க சொல்லுங்க சார், பிடி வாங்கிட்டு வர்றாங்க, சாரா வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப வாத்தியார் என்ன வேலை சொன்னாலும் செய்யறாங்கிறான். அம்மா போய் நல்லெண்ண வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான். ஏன், அம்மா வந்து நம்மள சும்மா சொல்லுவாங்களே தவிர நம்மளை வெட்டி குதற மாட்டாங்க, வெளியேற்ற மாட்டாங்க. அவர் என்ன செய்வாரு, சீட்டை கழிச்சு போடான்றாரு. அப்ப இடத்தை எப்படி நம்ம நல்லா படைச்சிருக்காங்க விளங்குதா, நம்மள எதை கரெக்டா புரிஞ்சுக்கிறோமோ அதில் மனக்குழப்பம் வருவது இல்லை. கரெக்டா புரியாம இருக்கிறதுனாலதான் குழப்பங்கள்லாம் வருகிறது. அதைத்தான் நேற்று சொன்னோம். நீங்க வாழுகிற இந்த உலகம் வந்து இதுல இந்த சின்ன சின்ன அதிகாரம்லாம் இருக்குன்னு விளங்கி இருக்கிறீங்கல்ல, இது எல்லாம் மீறி ஒரு பெரிய அதிகாரம் இருக்குன்னு விளங்கணுமா இல்லையா? முதலமைச்சரை விளங்குறீங்க, பிரதமரை விளங்குறீங்க, மாவட்ட கலெக்டரை விளங்குறீங்க, எஸ்பியை விளங்குறீங்க, தாசில்தாரை விளங்குறீங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவரை வழங்கி வச்சிருக்கீங்க, குடும்ப தலைவரை வழங்கி வச்சிருக்கீங்க. நமக்கு மேல இவங்களுக்கு எல்லாம் ஒரு பவர் அதிகாரம் இருக்குது என்றெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறீங்க. இந்த அவ்வளவு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய உத்தரவுப்படிதான் எல்லாம் நடக்கிறது. அவன் என்ன வேணாலும் செஞ்சிருவான், அவனுக்கு எதுக்குமே இயலாது, கேள்வி கேட்க இயலாது. அந்த மாதிரி ஒருத்தன் நமக்கு ஒன்றை செய்தானையானால் அதை நம்ம எப்படி ஏத்து நிக்க இயலும்? அதை ஏற்றுக்கொள்ள படைச்சவனுடைய வேலை நம்ம என்ன, நமக்கு அல்லாவுக்கு என்ன ரைட் இருக்குது? நம்ம நல்லா நம்ம பெற்றானா தாய் தந்தையிட்ட கேட்கிற மாதிரி உரிமையை கேட்கறதுக்கு அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? அல்ல நாம உருவாவதற்கு நம்ம பயங்கரமான முயற்சிகள் எல்லாம் பண்ணி நம்மளா உருவாகி கொண்டோமா? ஒண்ணும் இல்ல. அவன் நினைச்சா படைச்சான். நம்ம ஒரு சப்பாத்தி சுடுவதற்கு எப்படி முயற்சி பண்றோமோ அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு சப்பாத்திக்குள்ள உறவு என்ன? அதான் அல்லாஹ் நினைச்சா இந்த சப்பாத்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்க நினைச்ச சப்பாத்தி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை அவன் படைத்திருக்கிறான். அவனுக்கு சொந்தமான ஒரு மெட்டீரியல் நம்மெல்லாம், அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள். அந்த மாதிரியான ஒருவனுடைய ஆளுகையின் கீழே தான் நாம இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப நமக்கு வரக்கூடிய துன்பு வறுமை அவன் தர்றதுதான். நமக்கு வரக்கூடிய நோய் அதுவா வந்ததில்லை, அவன் கொடுத்ததுதான். நமக்கு வரக்கூடிய இழப்பு, நமக்கு வரக்கூடிய இழப்பு அதுவும் அவன் கொடுத்ததுதான். அப்ப நமக்கு என்னென்ன வருகிறதோ அது எல்லாமே அவன் தான் கொடுக்கிறான் சொல்லும் பொழுது, அவ்வளவு பெரிய இடத்திலிருந்து இது வருகிறது என்று நினைக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஒரு அதிகாரி கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஏற்று பேச மாட்டேங்கிறோம், அதை சகித்துக் கொள்ளுகிறோம். கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறோம்? அதை சகித்துக் கொள்ளுகிறோம். அப்ப நம்ம ஏன் இதை ஏற்று நிக்கணும் என்கிற ஒரு அளவுக்கு மனசை நம்ம பக்குவப்படுத்திக் கொண்டால் இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நோய் வந்துருச்சு, சரி என்ன செஞ்சிடும், என்ன செய்ய போறீங்க? நோய் வந்துருச்சு, தீராத நோய் வந்துருச்சு, என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் செய்யல. வறுமையுடைய உடல்றீங்க, என்ன பண்ணிட போறீங்க? ஒண்ணுமே பண்ண இயலாது. ஒரு ஆள் செத்து போயிட்டாரு, என்ன பண்ணி உசுர எழுப்பி உட்கார வச்சிருக்கீங்களா? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. அப்ப அவன் ஒன்றை தீர்மானிக்கிறான் என்று சொன்னால், அந்த தீர்மானத்தின்படிதான் இது நடக்கிறது என்று சொன்னால், இது பெரிய இடத்து விஷயம். பெரிய இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. அது தப்பான ஆர்டர் கிடையாதானா? அல்லாஹ்வுடைய எந்த ஒரு ஆர்டரும் தவறானது கிடையாது. ஆனா நீங்க என்ன விளங்கணும், தவறாக இருந்தா கூட என்ன செய்ய முடியும்? அநியாயமாக உங்களுக்கு எல்லாம் நோயை தந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? அநியாயமாகவே உங்களை கொடுமைப்படுத்துறான், என்ன பண்ண முடியும் நமக்கு? ஆனா அநியாயம் பண்ண மாட்டான். ரெண்டாவது நம்ம சொல்லுவோம், அவன் செய்கிற எல்லாமே வறுமை நோய் எல்லாமே நல்லதுக்கு தான். அவன் ஒரு காலத்தில் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அது பின்னாடி வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு அவன் செய்கிறது நியாயமற்ற ஒன்றாகவே இருந்தால் கூட
அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு மேல யார்கிட்ட போய் முறையிட முடியும்? அல்லாவே நீ செய்யறது சரியில்லை, நான் அங்க போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்ல முடியுமா? வேற எல்லாம் போயிடும் சொல்ல முடியுமா? இந்த பூமியை விட்டு இந்த பிரபஞ்ச யூனிவர்சல் தாண்டி நான் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிருவேன் அப்படின்னு வேற ஏதாவது இருக்குதா? வேற ஒண்ணு இருந்தா அது அவனுடைய தானே இருக்கும். அப்ப இப்படி நம்ம விளங்கி கொண்டோமையானால் இது இப்ப அலட்டிக்கிறது இல்லையோ இப்படி நினைச்சு பார்க்கணும். ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறோம், நாட்டுல போய் இந்த மாதிரி அடிமை வேலை பார்க்கிறோம், ஒரு அரபிட்ட போய் வேலைக்கு சேர்ந்ததுக்காக வேண்டி என்ன செய்யறோம்? ஒட்டாம் மேய்க்க சொன்னாலும் மேய்க்க ரெடியா இருக்கிறோம். வீட்டுக்குள்ள அந்த மாதிரி சின்ன ஒரு வேலையை கூட நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது, நம்ம பயன்படுத்துறது இல்லை. இல்ல இருக்க போய் தான் கரெக்டா நடக்குது, இருக்க போய் தானே இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா நம்ம செய்யறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த தன்மை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுவாகவே மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தன்மையை தந்திருக்கிறான். எல்லாத்திலையும் கரெக்டா அதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இறைவனுடைய செட்டப்புகள் விஷயம் வரும்போது மாத்திரம் அதை நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. இதுதான் அடிப்படையான விஷயம். அதுதான் நம்ம சொன்னோம், இந்த செயல்கள் எல்லாம் ஒரு சூப்பர் பவர், அனைத்து சக்திகளும் படைத்த, நினைச்ச எதை வேண்டாலும் செய்து முடிக்கிற ஆற்றல் படைத்த ஒருவனிடமிருந்து இது ஏற்படுகிறது. உங்களுக்கு வந்த நோய் அங்கிருந்து வந்தது, அவனுடைய ஆர்டர்படி வந்தது. உங்களுக்கு வந்த வறுமை அவனுடைய உத்தரவு பிரகாரம் வந்தது என்று நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ப வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டா, அவன் செய்வதை அவன் நினைச்சதான் செய்வான். அவனுக்கு எதிர்த்து யாரும் செய்ய முடியாது, கேள்வியெல்லாம் கேட்க இயலாது. அப்ப எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஸ்டைல என்னன்னு கேட்டா, நீ என்னடா என்கிட்ட கேள்வி கேட்கிற? இப்படித்தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த குர்ஆன்ல இல்ல இருக்கு. அவனுடைய ஸ்டைல் அல்லாஹ்வுடைய சுன்னத்துமாங்கல்ல, சுன்னத்துல்லாவே என்னன்னு கேட்டா, ஏதாவது கேள்வி கேட்டா அப்படிதான் செய்வேன், அப்படிதான் நேர நரகத்துல அப்படிதான் செய்வேன் மாமா, கதாலிக்கு அப்படிதான் செய்வேன், நீ என்ன கேட்கிறேன்மா. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மை என்னவா இருக்கு? அனைத்தும் செய்யக்கூடியவனாவும் இருக்கிறான். அவனை எதிர்த்துலாம் ஒண்ணு கேட்க இயலாது. ஏன் செஞ்சேன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன? அப்படிதான் செய்வேன். என்ன செய்ய போற? வேற எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ஸ்கூல் பண்ண போறியா? எங்க போய் நீ புகார் பண்ண போற? இதான் அல்லாஹ்வுடைய பதில். இதான் உண்மையதான், உண்மை அதுதான். வேற எங்க போறது நம்ம? அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணாங்கிற ஒரு செய்தியெல்லாம் நேற்று சொன்னோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போர்ல படுகாயம் அடைந்து வெட்டப்பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி அவங்க மௌத்தாகி விட்டார்களோ என்று போர்க்களத்தில் வருந்தி எல்லாம் பரவி அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வேதனை தாங்காம என்ன செஞ்சாங்க? ஒரு நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசிட்டாங்கல, இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டான்ல, அது சொன்னியாரு, அது நான்ல சொல்லணும். அல்ல என்ன செய்யறான்? லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. நீங்க எல்லாரும் நபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதன் கீழே போய் கொண்டிருக்கணுமே தவிர, நீங்கள் ஏதோ உங்களை அடிச்சவன எப்படி செய்ய பாத்துருங்க அப்படின்னு சவால் விட்டா உங்க கையில் அதிகாரம் இருக்கா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 128வது வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரியான அதிகாரம் இல்லைங்கிறான். அதே மாதிரி அவங்க பெரிய தகப்பனார் விஷயத்தை சொன்னோம். அவங்க பெரிய தகப்பனார் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவர், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டாரு, சின்ன பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார் அபூ தாலிபு. அந்த மாதிரியான இஸ்லாத்துக்கு எதிரிகள் அவங்களை கை வைக்காம இருந்ததுக்கு அவர் ஒரு காரணம். அவருடைய அந்த செல்வாக்கின் காரணத்தினாலதான் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருமே என்ன செய்யல, கை வைக்கவோ கொல்லவோ நாடு கடத்தவோ அது மாதிரியான திட்டங்கள்லாம் போடல. அப்படி பக்கபலமா இருந்தாரு. கடைசியில் இஸ்லாத்துக்கு வரல. சக்ராத்து ஹால்ல இருக்கும் பொழுது கூட போய் ரசூலுல்லாஹ் சொல்லி பாக்குறாங்க, வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, கவலைப்படுறாங்க, பெரியா போறல. அது பிடிக்கல அல்லாஹ்வுக்கு. அது நீ யார் கவலைப்படுறது? நானும் நேர்வழி கொடுப்பேன், நினைச்சா அவர் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், நீ யாருப்பா அது சொல்றதுங்கிறான். இது கவலைப்பட்ட உடனே அதுக்கு ஒரு வசனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நினைச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, உங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது. நான் நினைச்சாலும் நேர்வழி காட்டலாம். உங்க பெரியாப்புக்கு நான் நினைக்கல, அவ்வளவுதான். உங்க பெரியாப்பா இருக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கலாம், நான் நினைக்கல. இல்ல, நான் நினைச்சாலும் நேர்வழி காட்டுவேன். இதுக்கு போய் நீங்க என்னமோ எங்க பெரியாப்பா வரல என்ன உங்க கையில் அந்த அதிகாரம் இருக்குதா என்ற வசனம் 28வது சூறாவுல 56வது வசனத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு எதை வேண்டாலும் செய்யக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, நாம இயங்கி கொண்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா அவன் நினைச்சதான் செய்வேங்கிறத சில உதாரணத்துக்காக சில வசனங்களை சொல்றோம் பாருங்க. அல்லாண்டா யாருன்னு உங்களை விளைவிக்கிறோம்.
நம்ம ஏத்து நிக்க ஏழுமா, அதை உபே பண்ணி தான் போகணும். என்ன வருதோ அதை ஏத்துக்கிற வேண்டியது வேற வழி இல்லை. ஏத்துக்கிறாம இருந்தோம்னா நம்ம தேவையற்ற நடக்காத ஒன்றை நம்ம என்ன செய்யறோம், முயற்சி பண்றோம். அவனை ஏத்து நிக்கிறோம், நம்மளை ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்துல போய் களம் இறங்குறோம் என்பதாக ஆகிவிடும். அப்ப உதாரணமாக சில பேர் எல்லாம் என்ன செய்யறான்னா, நரகத்தில் நிரந்தரமானவர்கள் போடுறோம். இன்னென்ன தப்பு செஞ்சவங்க எல்லாம் நரகத்தில் நிரந்தரமா இருப்பார்கள் போட்டுட்டான். இப்ப நிரந்தரமா இருப்பார்கள் உடனே அது ஒரு விதியா போயிடுது. இப்ப நிரந்தரமா இருப்பார்கள் நிரந்தரம் தானே, அது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். நிரந்தரமா இருப்பாங்க, அதையும் நினைச்சா மாத்துவாங்கிறாங்களா? நல்லா எப்படி சொல்றான்னு கேட்டா, நினைச்சா மாத்துவாங்கிறத கரெக்டா இருப்பான். காலிதீன பிஹா மாதாமத்தி சமாவாத்து உள்ளல், வானம் பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இல்லா மாஷா ரப்புக்க, நான் நினைச்சது தவிர. நிரந்தர நரகம் அள்ளி போட்டுவிட்டு அவன் என்ன செய்வா, நீ பார்த்துட்டு போங்கடா, நீ தான் நிரந்தர நரகம் சொன்ன. நான் தானே சொன்னேன், நான் தானே இதே தான் சொல்றேன், நான் தான் அதையும் சொன்னேன், இதையும் நான் தான் சொல்றேன். என்ன கேட்க நீ யாரு? அதான் உண்மையில் நம்ம யாருங்க, அவனை கேட்க யாரு? ஒண்ணுமில்லாம இருந்து நம்மளை படைச்சிருக்கிறான். இந்த அண்ட சராசரம் அவங்க எல்லாம் இருக்குது. ஆகுண்டா ஆயிடுறேன், அழிந்து அழிஞ்சு போயிடுறேன். அப்ப செத்து போனாலும் கூட உசுராக்கும், உயிரால் கூட சாவடிப்பான். அவனை கேட்க நம்ம யாரு? அப்படி நினைத்து பார்த்தோமே. ஆனால் அதை சொல்றாங்க, இல்லா மாஷா ரப்புக்கன்னு சொல்லிவிட்டு இன்ன ரப்பக்க ஃபஆலுன் லிமா யுரீத், உன்னுடைய இறைவன் நினைச்சது செய்யறான். கேள்விலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு கெட்டது மாதிரி தெரியும் செய்வேன், நான் போடுறத உத்தரவு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான். நிரந்தரமானவர்கள் அவனே ஒரு விதியை வகுத்துக் கொண்டு விதிக்கு நான் வர மாட்டேங்கிறான். அவன் தான் அந்த விதியை உண்டாக்குறான். அந்த விதி என்னை கட்டுப்படுத்தாது, நிரந்தர நரகம் தான். அதுல நான் என்ன செய்வேன், நான் தூக்கி போடுவோம். இவன் நிரந்தர நரகம் இல்ல போ என்று நான் யாருக்காவது வெளியேற்றினால் யாரும் கேட்க முடியாது என்னைய. அப்படிங்கிற 11வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல சொல்றான். அதுக்கடுத்து ஜக்கரியா நபி, அவர் தள்ளாத வயசுல பிள்ளைய கேட்கிறாரா, அல்ல பிள்ளை இருக்குன்னு சொல்லிவிட்டான். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, யாரெல்லாம் நான் கிழவனா இருக்கிறேன், என் பொண்டாட்டி கிழவியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளை பேர் பெற முடியாது, அது எப்படி? அதுக்கு என்ன செய்யறான்? அதுக்கு இதே பதில் தான் சொல்றான். கதாலிக்கெல்லாம் அப்படித்தான் அல்லாண்டா செய்வேன், அவ்வளவுதான், நடக்குன்னு நடக்கும். எவ்வளவு மாயேஷா, நினைச்சது செய்யறவனா, அதான் கேட்காத. எப்படி புள்ள பிறக்கும்னா கேட்க கூடாது, அப்படித்தான் பிறக்கும். பிறக்கும் சொல்லிட்டோம்ல, பிறக்கும், அவ்வளவுதான். நினைச்சா என்ன செய்வேன், அதே நீ கேட்கிற. அல்ல எப்படி போய் சொன்னான், குழந்தை வேணும்னு அவர் தான் கேட்டாரு. அல்ல உனக்கு குழந்தை பிறக்கும், எகையாண்டு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நல்லா சொல்றான். அவர் முழு நம்பிக்கையோட கேட்கல, இல்லாட்டி சொல்ல மாட்டாரு. அவர் என்ன கேட்காரு, ஓட்டு வச்சு பார்ப்போம், கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி சபர் செஞ்சுக்கணும், அப்படித்தான் அவர் கேட்டிருக்காரு. அல்ல தரேன்னு சொல்றது செய்யறாரு. அது எப்படி, எனக்கு நானும் கிழவனா இருக்கேன், என் பொண்டாட்டி கிழவியா இருக்கால, எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும், அப்படித்தான் பிறக்கும், தாய் முடியாது, நினைச்சது செய்வானா அப்படிங்கிறான் அல்ல. இது 3வது சூறாவில் 40வது வசனத்தை பார்க்கலாம். அதே மாதிரி மரியம் அவங்களுக்கு என்ன செய்யறான்ல, அவங்க வழியாக ஈசா நபிய பெற வைக்கிறான். அவங்கள்ட்ட ஜிப்ரீல் போய் அதை சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, எனக்கு புள்ள பிறமா, என்னை ஒரு ஆம்பளை டச் பண்ணது கூட இல்ல, உலகம் எம்சசனி பசரும், என்னை ஒரு ஆண் தீண்ட கூட இல்லை, எனக்கு எப்படி பெறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதுக்கு பதில் என்ன, கதாலிக்கல்ல, அப்படித்தான் பெரும்னா பெருவ, அவ்வளவுதான். நான் நினைச்சே செய்வேன், எப்போ இல்லாம மாயசா, நினைச்சது செய்யறவன் தான் அல்ல, உங்கள்ட்ட கருத்து கேட்டு செய்யறவன் அல்ல. இல்ல, ஒரு ஆணை பொண்ணாந்து சேர்த்துதான் புள்ள பெறணுங்கிறது உங்க நிலைப்பாடு. நான் நினைச்சாதே மாத்துவேன், நினைச்சாலே செய்வேன், ஆர்டர் பண்ண நடந்துரும் அப்படின்னு சொல்லி 3:47 என்ன செய்யறான், அல்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி விதி எல்லாம் எழுதிட்டான், விதி ரூல் எழுதிட்டானா, விதியை பத்தி பின்னாடி பேச இருக்கிறோம். அது மனக்குழப்பத்துக்கு அது ஒரு பெரிய தீர்வு இருக்கிறது. அந்த விதியின்படி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிவிட்டது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க ரெக்கார்டு தான் இருக்கிறது, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ரெக்கார்ட்ல இருக்கிறது, அங்க எழுதப்பட்டதான் நடந்து கொண்டு இருக்கிறது, இது நம்ம நம்புகிறோம். அது கூட என்ன செய்யறான்னா, அது அவனை கட்டுப்படுத்த கூட நினைக்கிறான், அது அவனை கட்டுப்படுத்தக்கூடாதான், அவன் தான் இது எழுதுறான், எழுதி சொல்றான், எம்ஹுல்லாஹு மாயஷா, எழுதிவிட்டேன், நினைச்சா அழிப்பேன், நான் நினைச்சது அதுல என்ன செய்யறான்ல, எம்ஹுல்லாஹு மாயஷா வயசுபித் இந்த உம்முல் கிதாப், உம்முல் கிதாப் மூல பெருதி அவங்க கையில இருக்குது, நினைச்சதை அழிக்கணும், நினைச்சதை வச்சுக்கிறேன், அதுல உள்ளதான் நினைச்சுக்கிறாரு, எழுதிவிட்டேன், எழுதுனால மாத்துவேன். எதுக்கு சொன்னா, மாத்துவேங்கிற அந்த தன்மை இருந்தா தான் இறைவன். இந்த சட்டம் இருக்க நம்ம கட்டுப்படுத்த, நம்ம எப்படி மீறுறது, ரூல் இருக்குது அப்படின்னா அவன் இறைவன் இல்ல, ரூல் இறைவனா போயிடும். இறைவனுக்கு ரூல் இருக்கக்கூடாதுக்காக ரூல் அவனே போட்டுவிட்டு, இதெல்லாம் நான் போட்ட ரூல் நான் மீறிக்கிறேன், எவனு கேட்க இயலாது. அப்ப விதிப்பலகையை கூட அழிப்பேங்கிறான்ல, எல்லாம் விதி என்று சொல்லிவிட்டு அழிப்பானா அழிக்க மாட்டானாங்கிறது அது அதிகாரத்தை காட்ட கூட எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் அழிக்க அதிகாரம் படைத்தவன்,
எவனு கேட்க முடியுமா? நீ தானே நடப்பது நடக்க இருப்பதெல்லாம் எழுதுன, அது எப்படி மாத்தணும்னு கேட்கலாமா? நான் அழிப்பேன், நான் தான் எழுதுறேன், நான் அழிப்பேன், நீ யார் கேட்கறதுக்கு? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, யம்ஹுல்லாஹு மா யஷா, நினைச்சதை அழிக்குமே, யுசுபித்து நினைச்சதை அழிக்காம வைப்பேன். இந்த உம்முல் கிதாப், என்னிடத்தில் தான் உம்முல் கிதாப், மூல புக்கு, மூல பிரதி என்று இருக்கிறது. 13வது அத்தியாயத்துல 33 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த மலக்குகள் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? 2 ரெக்க உள்ளவர்களாக, 3 சிறகு உள்ளவர்களாக, 4 சிறகு உள்ளவர்களாக படைக்கிறேன்னு சொல்றான். அதான் அல்லாஹ் அப்பதான் படைச்சு இருக்கிறான். அப்புறம் என்ன பார்க்கறான்? இது ரூல், இந்த ரூலுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யஸீது பில் ஹல்கி மா யஷா, நான் இஷ்டப்பட்டா இன்னும் கூட்டிக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான்? 2 சிறகு உள்ளவர்களை படைக்கிறேன், 3 சிறகு உள்ள மாணவர்களை படைத்திருக்கிறேன், 4 சிறகு உள்ளவர்களை படைத்திருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ரூல் ஆயிடும். அப்ப 2 சிறகு தான் மலக்கு இருக்கணும், 3 தான் இருக்கணும், 4 தான் இருக்கு, அப்படியா? அது கிடையாது. அப்படி படைச்சு இருக்கிறேன், நினைச்சா மாத்துவேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? யஸீது பில் ஹல்கி மா யஷா, நினைச்சேன்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்கிறேன். என்னுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் என்னன்னு கேட்டா எல்லாமே விருப்பத்தில், அல்லாஹ்வுடைய விருப்பம் மட்டும்தான், அங்க வேற ஒன்னும் கிடையாது. அவன் நினைச்சதை செய்வான், என்ன வேணாலும் நினைப்பான், என்ன வேணாலும் செய்வான். அதை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ப குழந்தை கொடுக்கறத பத்தி பேசும்போது என்ன சொல்றான்? யஹ்லுகு மா யஷா, அவன் நினைச்சதை படைக்குவான். யஹ்புல் இமையஷாவு இனாசா, நினைச்சாலும் பொம்பளை பிள்ளை கொடுப்பான். இன்னென்ன குவாலிபிகேஷன் இருந்தா பொம்பளை பிள்ளை, இன்னென்ன குவாலிபிகேஷன் இருந்தா ஆம்பளை பிள்ளை, 1வது பொம்பளை பிள்ளை, 2வது ஆம்பளை பிள்ளை, அந்த மாதிரி ரூலுக்குள்ள நான் அடங்க மாட்டேன். நினைச்சா கொடுப்பேன். நல்லவனுக்கு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, கெட்டவனுக்கு பொம்பளை, அந்த விளையாட்டுலாம் கிடையாது. நினைச்சா பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன். யஹ்புல் இமையஷாவு துக்கூர், நினைச்சா ஆம்பளை பிள்ளையும் கொடுப்பேன். அப்புறம் ஜபீஜஹு துக்ரான வ இனாசா, நினைச்சேன்னு சொன்னா இதுவும் அதுவும் கலந்து கொடுப்பேன். ஆம்பளை பிள்ளை ஒண்ணு பொம்பளை பிள்ளை ஒண்ணு என்ன செய்வேன்? கலந்து கொடுப்பேன். எஜாலு மையஷாவா செய்வான், நினைச்சேன்னு சொன்னா புள்ள எல்லாமே ஆக்கி போடுவான். எல்லாம் நினைக்கிறதா மேட்டர். நான் நினைச்சது செய்வேன். நீ யாரும் கேட்க, அவனுக்கு ஏன் கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்கல, அதுக்கு தான் பதில். அவனுக்கு ஏன் கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்கலன்னா நான் நினைச்சது செய்த இறைவன். நீ என்னையே கேள்வி கேட்பியா? நம்ம இந்த உலகத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்து ஒரு மந்திரிங்கிறாரு, அடுத்த வாரம் பார்த்து குப்பையில் இப்படி இன்னும் மந்திரிங்கிறாரு, பேசாம இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் பாக்குறேன்னு செய்யறது, போன வாரம் இவனை மந்திரிங்கிறாங்க, சரிங்கிறான். அடுத்த வாரம் தெருவு கூட குப்பைக்கு போடாங்கிறாங்க, சரிங்க. நீ தான் மந்திரி, சரிங்க. நீ தான் எம்எல்ஏ, சரிங்க. அப்ப இதுல எல்லாம் நினைச்சதை செய்யறது ஒரு வலிமை இல்லாதவங்க. நீ தேர்ந்தெடுத்தாலும் நீ நினைச்சா அவங்களை மாத்தி போடலாம், வேற கொண்டு வச்சு போடலாம். அப்படி இருந்தும் அவங்க நினைச்சதை செஞ்சா மட்டும் தலையத்திலே ஆடிக்கிட்டு போறீங்க, கட்டுப்பட்டு போறீங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சதை செஞ்சா மட்டும் உங்களுக்கு உறுத்துதா? அப்ப அல்லாஹ் பத்தி உங்களுடைய எண்ணம் தான் என்ன? உங்களுடைய மரியாதை தான் என்ன? அவனுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட் தான் என்ன? அல்லாஹ்னா ஒரு வெயிட் அற்ற, நம்மளை விட கீழே நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளோட மட்டமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு கலெக்டரை, ஒரு போலீஸை விட அல்ல மட்டமா. அவங்க என்ன நினைச்சதை செய்யறாங்க? ஏன்டா அப்படித்தானே செய்வாங்கிறான். போலீஸ் பிடிச்சி போய் ஏன்டா போய் கேஸ் போட்ட, அப்படிதான் போடுவான். என்ன செய்வாங்க? போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிருவான், போய் கேஸ் போடுவான். வாயை தொடர்ந்து ஏன் போய் கேஸ் போட்டீங்க, அப்படிதான் போடுவான். அப்படிங்கிறான். என்ன செய்யறீங்க? சரிங்க, போட்டு கொடுங்க, கிளாஸ் சின்னதா போடுங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல முடியாது தவிர இதான். அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, பெரிய இடம் பெருசு, அதை எடுத்து நிக்க நமக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்ப முதலமைச்சர் பிரதமரை எடுத்து நிக்க முடியாத இடத்துல இந்த ஆர்டர் வருது. எந்த முதலமைச்சர் உங்களுக்கு உத்தரவு போடுறாரோ, எந்த பிரதமர் உத்தரவு போடுறாரோ, அவரை எடுத்து நிக்க முடியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு முடிவு, உத்தரவு, கட்டளை, நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அதை ஏன் நம்ம உள்ளபடி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? அது என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இதுதான் அவன் செய்யறான், அவன் செய்யறது என்ன செய்ய முடியும்? அதான் அவனுடைய முடிவு என்றால் ஏற்றுக்க வேண்டியதுதான். அவன் முடிவு என்னை வறுமையில வைப்பது அவனுடைய முடிவு என்று சொன்னால் சரி. அவனுடைய என்னை கோடீஸ்வரன் ஆக்குறது அவனுடைய முடிவுன்னா ஓகே, சரி. அதை தவிர நமக்கு என்ன இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த நினைச்சு மழையா இருக்கிறேங்கிறான். மழை இருக்கிறது வறண்டு போன காஞ்சி போன ஊர் இதாண்டு அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் மசூரா பண்ணி மலக்குகள்லாம் கூப்பிட்டு எந்த பக்கம் ரொம்ப வறட்சியா இருக்கிறது, எங்க மழை பெய்ய வைக்கலாம், ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டு அப்படி மழை பெய்ய வைக்கிறானா? நல்லா இருக்கிற மழையை பற்றி பல வசனங்கள்ல சொல்றான். மேகத்தை நம்ம அனுப்புகிறோம், அது சூழ் கொள்ளுகிறது, அதுக்குள்ள மேகம் திரள்கிறது, மழை அளவுக்கு பனிக்கட்டிகளாக உரைகிறது. உரைந்த பிறகு யுசுபி பிஹி மையசா, நினைச்சதை கொண்டு கொடுக்குறான். தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அங்க கொண்டு கொடுத்துருவான். தேவைன்னு 10 வருஷம் கேட்டுட்டு இருப்பாங்க, கொடுக்க மாட்டேன். நம்ம விருப்பம் அது, நீ யாரு கேட்கறதுனால மழைய அப்படி நடந்துகிட்டு இருக்கிறது. மழைய எல்லாம் தர்றானே, நம்ம விருப்பப்படி எல்லாரும் ஆசைப்படுறோமே, அந்த இடத்துல கொடுக்குறானா?
சில பக்கம் பார்த்தா மழையில ஏன் தான் அந்த மழை பெய்யுன்னு சாவுறாங்க. சீனாவுல வெள்ளம், அப்ப லட்சக்கணக்கான மக்கள் வீடுல இருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் பாக்குறோம். அங்கிட்டு பார்க்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா வெயில் மழையை பார்த்து 20 தான் இருக்கிறாங்க. அப்ப இது என்ன அங்கே மழை தேவைன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஓங்க நான் எஜமான், நான் என்னோட செய்வேன். நான் இந்த இடத்துக்கு மழை பெய்யும் நினைப்பேன், பெய்யும். இந்த இடத்துல பெய்யக்கூடாதுன்னு பெய்யாது. அதான் ஏன் முடிவுங்கிறான்ல. மழையை பற்றி சொல்லும் பொழுது 30-48 வசனம் இன்னும் பல இடங்கள்ல இது மாதிரி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அன்னைக்கு சொன்ன அந்த கடனாளிகளுக்கு வேண்டி நீ நிறைய நன்மைகள்லாம் சேர்த்துக்கிறீங்க. அதை பத்தி பேசக்கூட என்ன செய்யறான் அல்லான்னு கேட்டா, மதலுள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செல்வத்தை செலவு செய்கிறார்களே, அதுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கமஸலி ஹப்பா, ஒரு தானியம் அன்பத்தத்து சபா சனாபில, அந்த ஒரு தானியத்தை புதைச்ச உடனே 7 கதிர் அதுல இருந்து வருது. ஒரு நெல்லை போடுறீங்க, அது நெல்லு முளைச்சி நெல்லுல எத்தனை கதிர் வருது? 7 கதிர் வருகிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல் மணி இருக்கிறது. அப்ப ஒரு நெல்லு 7 கதிர் ஆகிறது. ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல் இருக்கிறது. அப்ப ஒரு நெல்லுல இருந்து எத்தனை உண்டாயிடுச்சு? 700 நெல் உண்டாயிடுச்சு. இந்த மாதிரி நான் கூலி தருவேன் அப்படின்னு ஜெனரலா சொல்லிவிட்டானா, அதுக்கடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லாஹு யுதாயிபு லிமன் யஷா, நான் நினைச்சேன்னு சொன்னா இன்னும் கூட கொடுப்பேன் கேட்கறது. ஒண்ணுக்கு 700 ஒரு ரூல் அவனே போட்டுக்கிட்டு இந்த ரூல் நம்மளை கட்டுப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறான்ல. ரூல் நான் தானே போட்டேன். அப்ப ஒண்ணுக்கு 700 தான், 700 கணக்கு தான் சொல்ல முடியாது. 700 ஒரு ஆர்வத்துக்கு உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஒருத்தன் 7000 போடுவேன், எவனும் வாய்த்து கூடாது. 700 போடுவேன், 7000 போடுவேன். அப்ப அந்த மாதிரி நான் நாடியதை என்ன செய்வேன்? அதிகப்படுத்திக் கொள்வேன், பன்மடங்கு ஆக்குவேன், நாடியவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான். இப்படி எதை எடுத்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நான் நினைச்சதை செய்வேன், நான் நினைச்சதை செய்வேன் என்பதை ஒரு கொள்கையாகவே நமக்கு சொல்லித் தருகிறான். இது நமக்கு அதாவது முதல்ல அவன் மிகப்பெரிய சக்தி உள்ளவன் முதல் விளங்கிக்கணும். அங்கிருந்து வருது. அந்த சக்தி உள்ளவனா இருந்தா கூட யார்கிட்டையும் கலந்து பேசி நம்முடைய அபிப்பிராயங்களை கேட்டு நம்முடைய விருப்பங்களுக்கு தகுந்தவாறு நடக்கக்கூடிய அடிமையாவ இல்ல. அவன் எதை நினைக்கிறானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனை யாரும் ஆலோசனை சொல்லியோ அதிகாரப்படுத்தியோ போராட்டங்கள் நடத்தியோ எந்த வகையிலையும் அவனுடைய முடிவை மாற்ற முடியாத அளவுக்கு அவன் தான் நினைத்து செய்வனாக இருக்கிறான். இப்படின்னு 2வது விஷயம் ஆயிடுச்சு. 3வது என்ன, இப்படிலாம் சில கிறுக்கணும் கண்ணாம என்ன செய்வானோ, நினைச்சதை செய்யறேன்னு என்ன செய்வான், அவனை ஒரு டீ வாங்கி உடைக்குவான். கிறுக்கு பையன் சொல்லுவான் எல்லாரும். நினைச்சதான் செய்யறான். இது நல்லதா? நினைச்சது செஞ்சா என்னவா இருக்குது? கெட்டதா இருக்கிறது. வீட்டை கட்டி இடிப்பான், என் வீடு நான் இடிக்கிறேன். இது கிறுக்குத்தனம். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவனா? நினைச்சதும் செய்வேன், விவரத்தில் நான் கூடு நாள் விளைக்கிறேங்கிறாங்க. நான் விவரமான நினைச்சது செய்வேங்கிறதுக்காண்டி அது எதுவும் எதை நினைக்கிறது கரெக்டான தான் இருக்காது. எதை நினைச்சதை செய்வேன்னா இந்த கிறுக்கிங்க நினைக்கிற மாதிரி அப்படி செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஒன்னு செய்வேன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஒரு கணக்கு போட்டு இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்குவேன், அதான் கரெக்டா இருக்கும். இவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்குவேன், அதுதான் கரெக்டா இருக்கும். இவனுக்கு பதவியை கொடுக்கணும்னு நினைப்பேன், அது கரெக்டா இருக்கும். இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன், அதான் கரெக்டா இருக்கும். நான் நினைச்சதை செய்வேன், நினைச்சதை செஞ்சாலும் எல்லாமே விவரத்தோட இருக்கும். எனக்கு நிகரான ஒரு அறிவாளி யாரும் கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நீங்க ஒருத்தர் அறிவாளி நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் செய்யற காரியங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் வெளியே நின்று பார்த்து வித்தியாசமா இருந்தாலும் அவர் விவரமான கரெக்டா செய்வார்னு சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வாப்பாக்கு வைத்த வழின்னு கொண்டே போட்டுறீங்க, அறுக்கிறார் வைத்த டாக்டர், என்ன செய்றீங்க? பேசாம இருக்கிறீங்க. வைத்தர் எவனா சொல்லிருக்கிறோமா? முன்னோருஷம் வைத்தர்த்த உதவியல கூட மாட்டீங்க. விவரம் உள்ளவா இருக்கிறதுனால ஏதோ ஒரு டைப்பா ஏதோ அறுக்கிறாங்க, ஏதோ செய்வான். அவன் என்ன நீங்க உங்க மனசுல என்ன நம்பிக்கை? டாக்டர் சொன்னா அறுத்து உள்ளது கெட்டவன எடுத்துட்டு அது பழையபடி தச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாருன்னு நம்ம மனசுல நினைச்சு வச்சிருக்கோம். அப்ப விவரமான ஒரு தண்டை நமக்கு தெரியும் பொழுது அவன் ஒன்றை செஞ்சா நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு பார்க்கறதுக்கு அறுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கழுத்த இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், வயிற்று இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கிட்னி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் காலையா இருப்பான். அறுத்து எலும்பெல்லாம் வெட்டி போட்டு இரும்பு ராட கொண்டு வச்சு என்னமோ பண்ணுவாங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? நமக்கு தெரியாதவன் தெரிஞ்சிருக்கிறான், தெரிஞ்சவன் ஏதோ செய்யறான், கரெக்டா செய்வான். அப்ப சின்ன ஒரு அறிவு உள்ள ஒரு மனுஷன் அறிவாளி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் செய்யற காரியம் வெளிப்படையா பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நம்ம என்ன செய்யறோம்? அதை ஏற்றுக்கொள்றோம், கட்டுப்படுறோம். ஏன்? நமக்கு தெரியல, இவர் அறுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இது சாதாரண ஆளா இருக்கிற மாதிரி இவர் அறுக்க மாட்டாரு. இவர் உயிர் போகாத வகையிலையும் பாதிப்பு இல்லாத வகையிலையும் அதுக்குரிய ரத்தங்கள்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு அதுக்கு என்னென்ன முன் செட்டப் செய்யணுமோ அதெல்லாம் செய்து வைத்துக் கொண்டு அறுத்து
அடுத்த அந்த கோளாறு மட்டும் நீக்கி கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கும் பொழுது யாராவது டாக்டருடைய செயலை எதிர்க்கிறோமா? அப்ப ஆனா பார்த்தா என்னவா தெரியும்? அறுக்குறாங்கிறது தெரியும். வெளியேன்னு பார்த்தா என்ன செய்யும்? இந்த ஆபரேஷன் மருத்துவம் இந்த மாதிரி நாலேஜே இல்லாத காட்டுவாசி ஒருத்தனை கூட்டு வந்து அவர் கண்ணாடிக்கு உண்டு காட்டு அப்போல வச்சு காட்டுனா என்ன செய்வான்? கதறிடுவான். ரெண்டு அறுக்குறீங்க. ஒரு காட்டுவாசி, அவனுக்கு ஆபரேஷன் தெரியாது, அவனுக்கு என்ன இந்த டீட்டெயில் ஒண்ணு விளங்காது வைங்க. ஒரு ஆளுக்கு ஆபரேஷன் பண்றா டாக்டர் கண்ணாடி கொண்டு வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, இவன் கூட்டிட்டு வரலையே என்ன செய்வான்? கதறிடுவான். அதே இரண்டா இருக்கிறீங்க, வைத்த இருக்கிறீங்க, கொள்றாடா இல்லையா? அப்ப ஏன் அவன் அறிவாளின்னு தெரியல அவனுக்கு. ஏனால தெரியல? இந்த டாக்டர் என்பவன் கொள்றதுக்கா இருக்கல, இவன் ஒரு விவரத்தோட தான் இருக்கிறான் என்பது தெரியாத காரணத்தினால அவன் வந்து கொந்தளிச்சு போயிடுறான். நீங்க தெரிஞ்ச காரணத்தினால சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கல இல்லையா? அப்ப இது வந்து உங்களுக்கு வறுமையை தரணும் யார் கிருக்கனா? உங்களுக்கு நோயை தந்த கிருக்கனா? சில ட்ரீட்மெண்ட் அவன் அதிரடியா சில செய்யறான்னு சொன்னா அதெல்லாம் ஒரு மருத்துவம். உங்களுக்கு சில கோளாறுகளை இறைவன் தருகிறான் என்று சொன்னால் அதுக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு பின்னாடி சொல்லுவோம், தனித்தனியா பிரிக்கும் பொழுது. அப்ப அவன் செய்யறான்னு சொன்னா நமக்கு வறுமையை தர்றான். இதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் அவன் தர்றான். அவன் செய்வது கரெக்ட் நினைச்சா என்ன செய்யறான்? தர்றான். நமக்கு புரியல, நம்ம காட்டுவாசி மாதிரி இருக்கிறோம். நம்ம கரெக்டா விளங்கியிருந்த இறைவனை பற்றி சரியான முறையில் விளங்கி இருந்தோமே ஆனால் இது தப்பா தெரியாதுன்னு விளங்கி இருக்கணுமா இல்லையா? நீங்க வந்து ஒரு டிவி வாங்குறீங்க, டிவி ரிப்பேரா போச்சு, அங்க கொண்டு போறீங்க ரிப்பேர் பண்ற இடத்துக்கு. அவன் டிவி பாக்ஸ் உடைச்சி அதை சூடு வச்சு அதெல்லாம் இதெல்லாம் புடுங்குவான். ஐசி சரியில்லம்மா, அது சரியில்லம்மா, இது சரியில்லம்மா, ஒன்னு ஒன்னையா புடுங்குவான். பார்க்கும்போது செய்யும் இத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோமே, துபாயில இருந்து கொண்டு வந்தோமே, இப்படி போட்டு கலட்டுறாங்களே, பிரிச்சு அக்குவேர் ஆணி வேற பிரிக்கிறான்னு தெரியும். அது யாருக்கு தெரியும்? விவரம் இல்லாம இருந்தா தெரியும், நமக்கு தெரியறது இல்லைங்க. இப்படி நிறைய பார்த்ததுனால குழப்பம் இல்ல. இது எங்க தெரியாத ஒருத்தர் கூட்டு வந்து வைங்க, ஏன்டா நல்லா இருக்கிற போட்டு ஓபன் பண்றான், அப்படி அறுக்கிறான், சூடாக்குறான், ஒன்னா புடுங்குறான், என்னடா அது நல்லா இருக்கிற கெடுக்கிறேன்னு நினைப்பானா இல்லையா? ஆனால் அது அறிவாளி செய்யறான்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்வைக்கு அது ஒரு டிஃபரெண்டா தெரிஞ்சாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சகிச்சு கொடுக்கணும். ஒரு தையல் கடையில கொண்டு துணியை கொண்டே கொடுக்குறீங்க, அவன் கத்திரினால வெட்டுறான், சமத்தா இருக்கணும், ஏன்டா வெட்டுற வெட்டதான் செய்வான். அது நேரத்தில் ஏன்ட்ட கொண்டா சரி நான் வெட்டுன்ற, அப்ப என்ன செய்வீங்க? ஏன் சட்டையை வெட்டுற துணியை வெட்டுறேன்னு கேட்பீங்க. ஏன்னா டெய்லர் படிக்காத ஒரு நாள் என்கிட்ட ஒரு துணியை கொண்டாந்து கொடுக்குறீங்க, நான் கத்திரி எடுக்கிறேன், நான் வெட்டுறேன்னு என்ன செய்வீங்க? என்னைக்கு இருக்குன்றீங்க. ஏன்டா நல்ல துணியை கொடுத்தா ஏன்டா வெட்டுறீங்க? ஒரு தையக்கடையில் கொண்டே கொடுங்க, நான் அதான் செய்யறான், பேசாம இருக்கிறீங்க. அவன் வெட்டுறது வந்து ஒரு கணக்கா வெட்டுவான், வெட்டுற மாதிரி தெரியும், அவன் ஒரு விஷயத்தோட வெட்டுறான். அவன் வந்து இதை பத்தி நல்லா அறிஞ்சிருக்கிறான், இதை வந்து சேதாரம் இல்லாம இதை விட நல்லதாக்குற கலை அவனுக்கு தெரியும், அதுக்காக வேண்டி அதை செய்யறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது சகிக்கிறீங்களா இல்லையா? அப்ப இறைவனை பற்றி என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, இப்படி அனைத்து சப்ஜெக்ட்லயும் அவன் நிபுணத்துவம் கொண்டவன், அவனுக்கு மிஞ்சின ஒரு நிபுணன் யாரும் கிடையாது. அப்படி நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த இறைவனுடைய கட்டளை வந்து கூற காண மாட்டோம். அப்ப பேசாம குழப்பமே வராது. ஏன் நோய் தர்றானா பெரிய இடத்துல வந்து ஒண்ணும் செய்ய முடியாது, ஏத்து கேட்க முடியுமா? தொலைச்சு விடுவான், ஏத்து கேட்க முடியாது. சரி கிறுக்குத்தனமே பண்ற ஆளுங்க கிடையாது, விவரமா தான் நமக்கு புரியாட்டா கூட விவரம் இருக்குங்க, புரியாவிட்டால் கூட நம்மளை இந்த மாதிரி அவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு விவரம் இருக்கு, நமக்கு புரியல, நம்ம ஒரு காட்டுவாசி நிலையில் இருக்கிறோம், நமக்கு புரியவில்லையே தவிர அவன் விவரம் நம்மளெல்லாம் படைச்சிருக்கான விவரம் இல்லாம இருக்குமா? சும்மா சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மளை இவர் என்னென்னமோ அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் பிரயாணம் பண்ற அளவுக்கு எங்கேயும் நம்ம நிப்பாட்டிட்டான்ல. இன்னைக்கு உள்ள நவீன தொழில்நுட்பத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு அறிவையும் தந்தவன் யாரு? அல்லதானே வந்திருக்கிறான். இவ்வளவு அறிவை தந்தவனு எவ்வளவு அறிவு இருக்கு? ஒவ்வொரு இந்த உடற்கூறுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனுக்குள்ளேயும் உயிரினங்களுக்குள்ளேயும் அவன் அமைத்திருக்கிற ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சாதாரண ஒருத்தனுடைய ஏற்பாடா தெரியல. அவ்வளவு நுணுக்கமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒருத்தன் எனக்கு வறுமையை தர்றான்னா கிறுக்குத்தனமாவா தருவான், எனக்கு ஒரு நோயை தந்தானா கிறுக்குத்தனமாவா தப்பாவா செய்வான், அல்ல தெரியாம செய்வான். ஒரு ஃபேக்டரியில தயாரிக்கிறோம்னு சொன்னா முதலாளி கவனிக்காம இருந்தாண்டு வைங்க, சூப்பர்வைசர் கவனிக்கலன்னு வைங்க, ஒண்ணு கூட ஒண்ணு தயாராக்கிடுவாங்க பொருள்களை. இவனுக்கு வந்து அப்படி ஏதாவது மிஸ்டேக்கா போய் ரிப்பேர் ஆகி வருமா? அப்படிலாம் வராது. ஒருத்தர் கை இல்லாம பிறக்கிறான்னா கை இல்லாம பிறக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு அவன் நாடி அவன் உத்தரவிட்டு அவன் விருப்பப்படிதான் பிறக்கிறான். அவனுக்கு தெரியாம எல்லாம் இருந்தா தான் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வேலை வழங்காம இப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லலாம். அப்ப அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அதை அறிந்து வைத்திருக்கிறான் என்று நீங்க தாய் இருக்கிறான், அந்த பிள்ளையை அறிஞ்சு வச்சிருக்கும் பொழுது என்ன செய்யறது? கேட்கறது கொடுக்கறாளா? கேட்கறத கொடுக்க மாட்டான், நல்லதை கொடுப்பான். ஒரு தாய் என்ன செய்யறா? அறிந்து வைத்திருக்கிறான், அந்த குழந்தை என்ன செய்யுது? கத்தி வாங்கி கேட்க கொடுப்பாளா? ஒரு கத்தி வாங்கி கேட்குது,
10 ரூபாய்க்கு கட்டி வாங்கி கொடுக்க மாட்டான். 500 ரூபாய்க்கு என்ன செய்வா, அவ ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுப்பா, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பா. ஏன்? அவனுக்கு தெரியும் இது நான் விவரம் தெரிஞ்சு வச்சிருக்க, அந்த குழந்தைக்கு எது சரியா வரும், எதை கொடுக்கலாம். இறைச்சி கொடுக்க மாட்டா, மீன் கொடுக்க மாட்டா, மாம்பழம் கொடுக்க மாட்டா, குளிரான பொருள்களை கொடுக்க மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அந்த குழந்தை பார்வையில பார்த்தா என்ன செய்யும்? நான் கேட்கிறேன், இதெல்லாம் உண்மாவா? இந்த குழந்தை மனசு எப்படி தோணும்? இவெல்லாம் ஒரு அம்மாவா? அழுது அடம் பிடிக்கிறேன், எனக்கு மாம்பழம் தர மாட்டேங்கிறா, அவனுக்கு மட்டும் இறைச்சியை கொடுக்குறான். அந்த குழந்தை மனசு சொல்லணும். அது எப்ப விளங்கு? இளைஞனா வளர்ந்து நம்ம ஒரு பிள்ளையை பெறும்போதுதான், ஓ இதுக்குத்தான் நம்ம அம்மா பிள்ளை நடந்தாங்களா, நம்ம குடலுக்கு அந்த சக்தி இல்ல, நம்ம ஆசைப்படுறோம். குடல் அதை வந்து ஜீரணிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. நம்ம அன்னைக்கு இறைச்சியை கொடுத்திருந்தா அன்னைக்கு ஜனசபை போயிருக்குது நீ. அப்ப அப்படி இல்லாம ஆகுறதுக்கு நல்லா அந்த தாய் எப்படி நடக்கிறா? அப்ப விவரமானவர்கள் ஒன்றை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அந்த குழந்தை வேண்டாம் அப்படி நினைக்கலாமே தவிர, ஒரு அப்பங்காரன் பார்த்துட்டு ஏண்டி இறைச்சியான கொடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். அவன் விவரமா தான் இருப்பா, கரெக்டா கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுப்பா அப்படின்னு நினைச்சு விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப விவரமானவன் தான் இதை செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு ஒரு மடக்கள் வராது. உங்களுக்கு இந்த துன்பங்களை எந்த வகையான துன்பத்தோட எடுத்துக்கோங்க, எந்த வகையான துன்பம் உங்களுக்கு இருந்தாலும் அது பெரிய இடத்து உத்தரவு ஒண்ணு, அதை எதிர்த்து யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. 2, அந்த உத்தரவு போட்ட கிறுக்கம் இல்ல, விவரமானவன் ஏதோ ஒரு காரண காரியத்தை வச்சுதான் என்ன செய்வான், உத்தரவு போடுவான். அப்ப இதுல ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கிறான்னு சொல்லி விவரமான இடத்திலிருந்து அந்த உத்தரவு வருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதுதான் பல இடங்கள் என்ன செய்யணும் சொல்லி காட்டினா, அசா அன் தக்ரஹு ஷையன், ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடும், ஒஹுவ கைருல் லக்கும், உண்மையில் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும், உங்களுக்கு தெரியாதனால. அல்ல என்ன சொன்னா, அசா அன் தக்ரஹு ஷையன், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்? உங்க அறிவு அவ்வளவுதான். உங்களுக்கு எதிர்காலம் தெரியாது, நிகழ்காலத்தில் உள்ள மேட்டர் மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியாது, பின் விளைவுகள்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்காக வேண்டிய நல்லது நீங்க நினைக்குவீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அசா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உண்மையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அசா அன் துஹிப்பு ஷையன், ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். நீங்க விரும்புறவைகள் சில நேரங்களில் கெட்டதாக இருக்கும், நீங்கள் வெறுக்கக்கூடியவைகள், ஒரு குழந்தை விரும்புற மாதிரி, குழந்தைகள் விரும்பக்கூடியது சில நேரத்தில் நல்லதாக இருக்கும், சில நேரத்தில் கெட்டதாக இருக்கும். நல்லதை விரும்பும் பொழுது அந்த தாய் அதை ஏற்றுக்கொள்கிறார், கெட்டதை விரும்பும் பொழுது அந்த தாய் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அந்த மாதிரி நீ இருக்கிற இந்த தாய் மாதிரி நான் இருக்கிறேன். அல்லாஹ் தாய் மாதிரி இல்ல, அதை விட பழமொழி, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாதுறாங்க. அப்படி முடிக்கணும் வசனத்திலே, நீங்கள் நல்லது நினைக்கிற கெட்டதா இருக்கும், கெட்டது நினைக்கிறது நல்லதா இருக்கும். எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பணம் இல்லையேங்கிற மட்டும்தான் தெரியும், ஏன் இல்லைன்னு உனக்கு தெரியாது. எனக்கு நோய் வந்துருச்சு என்று மட்டும் தான் உனக்கு தெரியும், ஏன் வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்ப ஏன் உனக்கு அந்த நோயை கொடுத்தேன் என்பது எனக்கு தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. அப்படின்றதுக்காக வேண்டி 2வது அத்தியாயத்தில் 216வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு எந்த சட்டம் சொன்னாலும் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிடுறான்னு வைங்க, விவாகரத்து பண்ணின பிறகு அவங்கள வேற ஒரு கல்யாணம் விவாகரத்து பண்ணாம பிடிக்காம போச்சுன்னு சொன்னா, அவளை வேற கல்யாணம் பண்ணாம தடுக்கிறதுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு டைவர்ஸும் பண்ண மாட்டான், வாழவும் மாட்டான், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். இதை பற்றி எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நீங்க அவங்க விரும்பின ஆட்களை மணந்து கொள்வதற்கு குறுக்க நிக்காதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுமா. என்ன செய்யறாங்கன்னா, அங்கேயும் சொல்றான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். இது ஏன் சொல்றேன்னு கேட்டா, இது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. நீ பாட்டு கட்டுப்படுத்தி வச்சேன்னு வை, அம்மிக்கல்ல போட்டு காலி விட்டு போயிடுவான், விஷத்தை கலந்து உன்னை கொண்டுட்டு போயிடுவான். அதான் எனக்கு தெரியும். நீ என்ன செய்யற, நானா நீ நாட்டு பார்த்துட்டு இருக்கிற, ஜம்பா அடிக்கிறடா, நீ ஒரு பிடிக்காத ஒருத்தையும் பொண்டாடி வச்சுட்டு இருக்கிற, என்னை விட்டுருங்கன்னா விட்டுரு, அவன் வேணாங்கிற அல்லையா வச்சுக்கிட்டு இருக்கிற, இதனுடைய நன்மை உனக்கு விளங்காது. வாலிக்கு அஸ்காலக்கும் வார்த்தைகள், இதான் உனக்கு நல்லது, உனக்கு சிறந்தது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. சொல்றேன், நான் சொல்றேன், இதுதான் கரெக்டா. அவங்க எத்த சொன்னாலும் அதை சேர்த்துக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு சில நல்ல நிலை செய்வோம், அந்த மிஸ்டேக்கை சுட்டி காட்டும் போதெல்லாம் இப்படி செய்வான். இது 2வது அத்தியாயத்தில் 232வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கிறத சுட்டி சுட்டி காட்டுறான்ல. நமக்கெல்லாம் உயிர் இருக்கிறது. உயிர்னா என்ன ஒருத்தன் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. என்னென்ன விஞ்ஞானிகள் அவன் வந்துட்டான், நோபல் பரிசு வாங்கிட்டான்னு சொல்றானே, எவனாச்சும் இதுக்கு தீர்வு சொன்னான? உயிர்ண்டா என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் இருக்கணும், திரும்பி போயிடறான். வயசாகி போய் தளர்ந்து போனா செத்து போயிடறான்னு கிடையாது. இப்ப 25 வயசு வாலி பண்ணாலும் புதுக்குன்னு போயிடறான், உட்கார்ந்து மணிக்கு போயிடறான். ஏன் போறான்னு தெரியல.
செத்ததுக்கு பிறகு உயிரோட இருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃபரெண்ட் தெரிய மாட்டேங்குது. ரத்தம்லாம் இருக்குதான் செய்யுது, எல்லாம் இருக்குது, உயிரை காணாங்கிறோம். அப்ப என்ன உயிர்னு ஒண்ணு இருக்குது விலங்குல. இதை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. எஸ் அளவுன்னு காணி ரூஹி, ரூஹுண்டா என்னன்னு கேட்கறாங்க. புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹுன்னு சொன்னா என்னுடைய உத்தரவு தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆர்டர் இருந்தா இருக்கும் போனது அவ்வளவுதான். அது மெட்டீரியல் உன்னுடைய ஆய்வு கூடத்தெல்லாம் சோதிக்கிறார். அல்லாஹ் பதில் என்ன செய்யறான், உன்னுடைய ஆய்வு கூடத்தில் ஒரு மனுஷனை கொண்டு சோதிச்சு பார்த்து உயிரினா என்னன்னு கண்டுபிடினா கேமராவிலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரூஹுண்டா ஆர்டர் தான். புலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரப்புடைய ஆர்டர் தான் உயிர்ங்கிறது. எனக்கு இயங்கணும்னு ஒரு ஆர்டர் போடுறானா அது உயிர். ஆர்டர் நீக்கிட்ட உயிர் இல்லை உனக்கு. ஆர்டர் அந்த உத்தரவு நீ இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு. என்னுடைய ஆர்டர் தான் உயிர் என்று சொல்லிவிட்டு, இது உனக்கு புரியலையில ஊத்தி திமிரல் இன்மை இல்லா கலிலா, உனக்கு கொடுத்து கொஞ்சம்டா, உனக்கு கொடுத்த அறிவு என்ன இருக்கு, நீ எனக்கு நிகர அறிவு நினைச்சிட்டு இருக்கிறியா, உனக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆர்டர்ல எப்படி இதெல்லாம் இயங்குதுங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஒரு ஆர்டர் கொடுத்தா எல்லாமே என்ன செய்யறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்வதை 17வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நம்ம நோயாய்ப்பட்டிருக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட அல்லாஹ் தெரியாதோ, அவன் கர்ணம் எல்லாம் தெரிஞ்ச நம்மளை இப்படி விட்டுருப்பானா அப்படி நினைக்க இயலுமா, அப்படியும் முடியாது. ஏன் அவன் என்ன செய்யறான், ஏலமாபில் பர்ரி, தரையில் உள்ளதும் தெரியும், ஒல் பஹரி கடல்ல இருக்கிறது எனக்கு தெரியும், ஒமா தஸ்பூத்துமின் வரக்கத்தின் ஒரு மரத்துல ஒரு இலை கீழே விழுது, அது கூட இல்லா ஏலமுகா அவனுக்கு தெரியாம இருக்காது. ஒரு இலை கீழே விழும்போது தெரியாம இருக்கா, நீ கீழே விழுந்தா தெரியாம இருக்குமா அவனுக்கு? எல்லாம் என்ன சொல்றான், ஒரு இலை கீழே விழுந்துருச்சுன்னா அதுவும் எனக்கு தெரியும். அப்போ உனக்கு நோய் வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியாம இருக்கு, தெரிஞ்சுதான் தர்றான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விவரமுள்ள ஒருத்தனுடைய முடிவா இருக்கிறதுனால அதுல ஒரு நன்மை இருக்கும். இப்படி மட்டும் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமான்னு பாருங்க. இதை கரெக்டா உள்ளுக்குள்ள உருப்போட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் மன அழுத்தம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விடும், எந்த துன்பம் இருந்தாலும் சரி. அது மாதிரி அல்லாஹ் இது என்ன சொல்றான், உலா ஹப்பத்தின் உருமாத்தில் அருந்தி, பூமியுடைய அதல பாதாளத்துக்கு உள்ள ஒரே ஒரு விதை, ஒரு நெல், ஒரு கோதுமை இருக்கிற ஒரு கடுகு, அதுவும் தெரியும் எனக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மரத்தில் ஒரு இலை விழுந்தாலும் இந்த வேப்ப மரத்தில் இருந்து ஒரு இலை இத்தனை மைக்ரோ செகண்ட்ல விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யும், அவனுக்கு விழுவதற்கு முந்தையும் தெரியும், விழுந்த உடனேயும் தெரியும். ஒரு அகல பாதாளத்தில் புதைந்து கிடக்கிற ஒரு கடுகா இருந்தால் நமக்கு மேல ஒரு ஊசியை போட்டா தேடுவதற்கு என்ன செய்யணும், போக்கஸ் பண்ணி பார்த்துக்க தேடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். மேல தரை மட்டத்தில் விழுந்த ஒரு பொருளை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. அவன் அந்த மாதிரி எனக்கு தெரியுங்கிறான். ஒலா ரத்தபின் உலா யாபிசின், ஈரமானதா காஞ்சதா எதுவா இருந்தாலும் இல்லாபி கிதாபின் முபீன், தெளிவான பதிவேட்டில் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன், ஃபைல் வேற தனியா வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியவும் செய்யும். ஃபைல் பார்த்தா என்ன செய்யும், ஃபைல் வேற எழுதி வச்சிருக்கான்ல, இந்த இடத்துல இந்த கடுகு கிடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரெக்கார்டு வேற வச்சிருக்கேங்கிறான்ல. இது எங்க இருக்கு 659. அப்ப என்ன விளங்கனே, நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவனுக்கு தெரியும், அவன் எல்லாம் அறிந்தவன் தான், அவனுக்கு சொல்லி கொடுத்து செய்கிற அளவுக்கு அவனுக்கு கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக செய்கிறான் அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வெளிப்படை, குர்ஆன்ல நிறைய இடத்துல வரும், நீங்கள் வெளிப்படையா பேசுற எனக்கு தெரியும், உள்ளத்துல மறைச்சு வச்சாலும் தெரியும், இந்த மாதிரி கருத்துப்பட பல விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க மூணாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இது என்னது, இந்த உலகத்தில் நமக்கு எந்த துன்பங்களோ இன்பங்களோ வந்தாலும் பெரிய இடத்து உத்தரவு, அவன் யார்த்தையும் ஆலோசனை நடக்கக்கூடியவன், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனா விவரமானவன், ரொம்ப 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 விவரமானவன் அப்படி ஒரு இடத்துல இருந்து வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவன் நீதியாளன். நாலாவது என்னது, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தன் நீதிமானாவும் இருக்கான். அவன் நினைச்சதான் செய்வான், நினைச்சு செய்யறங்கிறதுக்காக வேண்டிய ஓஞ்சத்தை பிடிச்சி அவனுக்கு கொடுத்துருவானா, பாரபட்சமா நடத்துவானா, நடத்த மாட்டான். எல்லாருக்கும் ஈக்குவலா என்ன செய்வான், சமமான நீதி வழங்குவான். அண்ணல்லாக லைசபி எல்லாமே இல்லாபீர், அல்லாஹ் அடியானுக்கு அநீதி செய்யறவனே கிடையாது. உனக்கு நோய், இவனுக்கு ஆரோக்கியம், நீ நினைக்கிற அநியாயம் அநியாயம் கிடையாது. அதெல்லாம் அந்த நோயை பற்றி தனித்தனியா விளக்கும் போது உங்களுக்கு புரிய வைப்போம். பொதுவாக நீ என்ன விளங்கணும், இப்போதைக்கு அது ஒரு அநியாயம் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு வகையில் நமக்கு நீதி வழங்கப்படுது, அதுலயும் நீதி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டான், இப்படி எல்லாம் செய்யறானே, இது ஒரு அக்கிரமமா செய்யறானோ அப்படி தெரியுமில்ல. அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லை, அவன் எம்எல்ஏவா இருக்கான், நான் சாதா இருக்கான், மந்திரியா இருக்கான், உண்மையில்லாம இருக்கிறேன், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், பிச்சைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா அநீதி மாதிரி தெரியுது. அநீதி கிடையாது. அவனுக்கு கோடியை கொடுத்ததுனும் அநீதி கிடையாது, உன்னைய ஓட்டாண்டியா ஆக்குனதும் அநீதி கிடையாது. நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் நியாயமாத்தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிற அல்லாஹ் 3:182 சொல்றான். அதே மாதிரி இன்னல்லாஹ் லா யظلم மிஸ்கால தர்ரா,
அணு அளவுக்கு கூட அல்லாஹ் வந்து அநீதி இழைக்க மாட்டான். எந்த ஒரு மனுஷனுக்கு அணு இருக்குல்ல அந்த அளவு கடுகு அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். இது 4:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யஸலிமுன் நாஸ ஷைஆ, எந்த ஒரு பொருளுக்கு எந்த ஒரு பொருளையும் மனிதனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். இது முஸ்லிமுக்கு தான் கிடையாது. வலா யஸலிமு ரப்புக அஹதா, ஒரு மனுஷனுக்கும் அவன் முஸ்லிமா இருக்கட்டும் எவனா வேண்டாம் இருக்கட்டும் யாருக்கும் அல்ல அநீதி இழைக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டா, இந்த 4 தன்மைகள் உள்ள ஒரு இடத்திலிருந்து நாம் இயக்கப்படுகிறோம். நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் நல்லது கெட்டது எல்லாமே நீதியா நடக்கக்கூடிய ஒருத்தன், அதே நேரத்தில் விவரமான ஒருத்தன், யார்த்தையும் யாருடைய கருத்தையும் கேட்டு நடக்காம சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தன், அதே நேரத்தில் நினைச்சது செய்யக்கூடிய ஒருத்தன். அப்படியான ஒரு இடத்திலிருந்து இந்த நிலைமைகள்லாம் வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோமையானால் நமக்கு என்னவாயிரும், பெருமளவிலான குழப்பங்கள் நீங்கிவிடும். ஆனா அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன முதல் நாள்ல நம்ம சொன்னோம், இந்த மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க பாருங்க, அவங்களும் இதை சொல்லுவாங்களா? அதுல குப்பையில இருக்கான்னு சொன்னோம். இதுதான் நம்மளை உண்மையில ஆறுதல் படுத்துமே தவிர, மனோதத்துவ நிபுணர்கள் போனீங்கன்னு சொன்னா அப்ப அவன் என்ன செய்வான், அதுக்கு வேற மாதிரி ஏத்து கடவுளை நம்பாத அப்பதான் சரியா வருமா, இல்லாட்டி சாமியாட்டு போ அப்பதான் சரியா வருமானே தவிர, இது வந்து இறை நம்பிக்கையை, அது இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய வகையில் இறை நம்பிக்கையை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த தீர்வு கிடைக்கும். எந்த தீர்வு? என்ன துன்பம் வந்தாலும் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க. இப்ப என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்றது என்ன யதார்த்தமோ அதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வந்து ஒரு அழுத்தமோ குழப்பமோ வராது. பேசாம ரிலாக்ஸா தூங்க வேண்டியதான். அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், சரி அவன் எடுக்கிறதா முடிவு, நமக்கு ஒண்ணும் முடியாது, தூங்குப்பா, ஒரு பெட்டிஷன் மட்டும் போடு, யாரெல்லாம் தாங்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யணும் போட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யக்கூடாது, போகலையே அதெல்லாம் போயிட்டு இருக்க கூடாது. பெட்டிஷனை டெய்லி கூட போடு, அவன் கெஞ்சி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லு. அது கோரிக்கை வைப்பதற்கு கெஞ்சுவதற்கு எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது, அது ஏத்து கேட்கறத வராது. நீ கோரிக்கை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கணுமே தவிர, அதுக்கு பிறகு அது நீங்கவில்லை என்று சொன்னால் அது பெரிய இடத்து வேலை, அது ஒன்னும் நம்ம யாரையும் விமர்சிக்க முடியாது. இவெல்லாம் ஒரு அல்லாவா, எத்தனை வருஷமா கேட்கிறேன், தர வேண்டியதானே அப்படின்னு கொடுத்தா வச்சிருக்கீங்க, கொடுத்து வச்சு கேட்கிற மாதிரி அவன் நினைச்சா தருவான். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டோமையானால் இது குழப்பம் வராது என்பதை, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன வழங்கணும்னு கேட்டா, இப்ப நமக்கு துன்பங்கள் வருகிறது. இது முதல் பொதுவான மருத்துவம், இதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கு இருக்கிறது. பொதுவான மருத்துவம், பொதுவான காரணத்தில் உள்ள என்னன்னு கேட்டா, யதார்த்தமான ஒரு நிலைமையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் அது நம்மால் ஒன்றும் ஆகக்கூடியது அல்ல, நமக்கு மேல உள்ள ஒரு சக்தியால் ஆகக்கூடியது என்று பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி திருப்பி அதை என்ன செய்வீங்க, உருப்போட்டுக் கொண்டு இருந்தீர்களே, ஆனால் இந்த குழப்பம் அழுத்தம் எல்லாம் போய் ரொம்ப ரிலாக்ஸ் மைண்ட் ஆயிருவீங்க. ஒரு கவலை வர, எவ்வளவு பெரிய மூளை அழுத்தக்கூடிய ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் சரி, நம்மளா செய்யறோம், இவ்வளவு செய்யறாங்க, பொம்பளையா செய்யறா, இவன வீட்டுல கொண்டாடி காசு தாங்க முடியலன்னு வைங்க, என்ன செய்யணும், அவளா பண்றா, இவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு எதாவது என்ன செய்யறான், அவன் ஹிக்மத்தா எதை பண்றான், ஏதோ நன்மை இருக்கு, இதை சொல்லி வேலை இல்லை, சரி யாரெல்லாம் நீ நன்மைக்கு தான் செய்யற, இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுன்னு சொல்லி பெடிஷனை போடுங்க, போடலையா சரி அவனை ஏத்து என்ன செய்யறது, அதான் நீங்க போய்க்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி செய்யணும். ஆம்பளை புருஷன் ராஜு தாங்க முடியலையா, அதுக்கு இதேதான் மருந்து. அப்ப எல்லாத்துக்குமே ஒரே மருந்தாக இந்த மருந்து அமைந்திருக்கிறது ஒண்ணு. அடுத்ததாக வந்து இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம அறிவுபூர்வமா சில பதில்கள் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து இப்ப சொன்னதெல்லாம் அறிவுபூர்வமா கிடையாது, அவன் எஜமா நீ அடிமை கேட்டுட்டு போ அவ்வளவுதான். அது ஒரு வகை. இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு இத்துமினான் வரணும்ல, மன நிம்மதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் எப்படி உயிராக்குவார் கொஞ்சம் புரிய எனக்கு விளக்க வேண்டு கேட்டாரா இல்லையா, அது நம்மகிட்ட இருக்கத்தானே செய்யுது, எல்லாத்தையும் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி என்ன செய்யறது, அப்படின்னா நோயை தர்றான்னா விவரமான ஆள் வேற சொல்றீங்க, நீதியா நடப்பாண்டு வேற சொல்றீங்க. அப்ப எனக்கு நோய் அவனுக்கு நோய் இல்லைன்னா அது எப்படி விவரமா எனக்கு தெரியலையே, விவரம் தான் அதை கரெக்டா செய்யறான், எனக்கு புரியலையே, அப்படி வருது. எப்படி சந்தேகம் வரேன், அவன் கரெக்டா தான் செய்யறான், இருந்தாலும் எனக்கு அது புரிய மாட்டேங்குது. நாங்க 2 பேரும் ஒன்னதான் கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு 4 பிள்ளை, எனக்கு பிள்ளையே இல்ல, இது எப்படி எனக்கு நியாயமா தெரியலையே, விவரமானவங்கிறீங்க, எல்லாம் ஏழுங்கிறீங்க, ஆகுண்டு அங்க ஒரு ஆகும் போட்ட மாதிரி இங்க ஒரு ஆகு போட வேண்டியதானே, அவனுக்கு ஒரு ஆகுன்னு சொன்னா ஆகிருச்சா இல்லையா, எனக்கு ஒரு ஆகுது பெரிய கஷ்டமா அவனுக்கு, அப்ப ஏன் இப்படி நினைப்புறமா இல்லையா. ஆனா எதிர்த்து வரக்கூடாது, எப்படி வரணும், ஏன் அப்ப என்ன, இது என்ன சூட்சமை, என்ன
இதுல உள்ள தத்துவம் என்ன, அது ஏன் பார்த்தா ஒரு அநியாயமா, அநியாயம் கிடையாதானா, பார்த்தா அநியாயம் மாதிரி ஏன் தெரியுது, அவனுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை துணை, இவனுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை துணை இல்ல, அவனுக்கு ஏன் நல்ல பொண்டாட்டி, இவனுக்கு ஏன் நல்ல பொண்டாட்டியா இல்ல, இவனுக்கு ஏன் நல்ல புருஷன், அவளுக்கு ஏன் நல்ல புருஷனா இல்ல, இவ பிள்ளையா தருதலையா இருக்கு, அவன் பிள்ளையா நல்ல சாலிகான பிள்ளையா இருக்குது, இவன் ஏன் கோடீஸ்வரனா இருக்கான், இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், இவன் ஏன் கண்ணு தெரியாம இருக்கான், அவன் ஏன் பார்வை உள்ளவனா இருக்கிறான், இப்படி நிறைய நிறைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இந்த 4 அம்சத்துக்குள்ள வராத மாதிரி ஒரு ஒரு குழப்பம் ஏற்படும். 4 அம்சம் இல்லாம அல்லாஹ் எதுக்க முடியாது, அது ஓகே. முத 2 ஓகே. இந்த முத 2 அவன் சர்வசக்தன்கிறீங்க, அது ஓகே. அவனை எதுக்க இயலாது, அதுவும் ஓகே தான். இந்த விவரமானவன் நீதியானவன்கிறீங்க, அதுதான் குழப்புது. அது தெரியல, அந்த 2 எதுக்க முடியாது. அந்த முதல் 2 டாபிக் டவுட் நமக்கு வராது. அவன் தான் செய்யலாம், நினைச்சே செய்வான், வாயை திறக்க முடியாது, இருந்துட வேண்டியதுதான். இருந்தாலும் இந்த விவரமானவனா இருக்கும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சா என்ன, விவரமா நீதியானவனா இருக்கும்போது எங்களுக்கு அது நீதினு புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி வந்தால் தப்பு கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு சந்தேகம், எப்படி உயிராக்குவாயின்னு, அது மாதிரி உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, நமக்கு வறுமை வந்திருக்கு, ஏன் வந்துச்சு, நமக்கு நோய் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அல்லாஹ் தப்பு செய்ய மாட்டான், கரெக்டாக செய்வான், அப்பயே இந்த ஒரு டிஃபரெண்டான ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதுக்கும் மார்க்கம் என்ன செய்கிறது, தெளிவான விடைகளை சொல்கிறது. சிலருக்கு ஒரு நல்ல நிலையும் சிலருக்கு கெட்ட நிலையும் ஏற்படுத்துவது, சிலருக்கு செழிப்பையும் சிலருக்கு வறுமையை ஏற்படுத்துவது, சிலருக்கு துன்பத்தையும் சிலருக்கு இன்பத்தையும் ஏற்படுத்துவது. இதுக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய ஞானத்தில் உள்ள குறைபாடு கிடையாது, இறைவனுடைய நீதியை இது பாதிக்காது, அதுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கி இருக்கிறது என்று என்ன செய்யறான்ல சொல்லி காட்டுகிறான். இது சம்பந்தமா உள்ள விவரங்களை நாளைக்கு பார்ப்போம். எப்படி அல்லாஹ் நீதியா இருக்கிறான், அந்த குறைகள்லாம் இது நீதியா இல்லாட்டாலும் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. அநீதியாக செஞ்சா கூட என்ன பண்ண முடியும், முதல் 2 டாபிக்ல அடிபட்டு போச்சு எல்லாமே. அநீதியா அக்கிரமமாவே அல்லாஹ் செஞ்சா கூட அதை கேட்க நம்ம யாருங்கிறேன், முடிஞ்சு வச்சுக்காத. இருந்தாலும் இப்ராஹிம் நபி மாதிரி திருப்திக்கு தான் சொல்றோம், திருப்திக்காக வேண்டி சரி அப்ப ஏன் இப்படிலாம் நடக்குன்னு திருப்தி அடைஞ்சா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். ஒரு 90 அளவுக்கு ரிலாக்ஸ் ஆனது என்னவாயிரும், ஒரு 95 அளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். காரணத்தை கொஞ்சம் விளங்கிட்டோம்னா, அந்த காரணத்தை மார்க்கம் சொல்லாம இருக்குதானே சொல்லி இருக்கிறது. அதை நாளைக்கு பார்ப்போம். பெண்கள் போட்டு ஆட்கள் எந்திரிக்க